முதல் படம் பார்த்தீங்கன்னா, காதல் கோட்டை. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாலி. அவர் பண்ணதுலயே ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு அடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, காதல் மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த படம். அடுத்த படம் வந்து ஆனந்த பூங்காற்றே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு. அந்த படத்துல வந்து அதுக்கப்புறம் வந்து அமர்க்களம். அதுக்கடுத்து வந்து முகவரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு படம். பாடல்கள் ஒவ்வொன்றும் பயங்கரமா இருக்கும். அடுத்தது வந்து கண்டு கொண்டேன், கண்டு கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும். அதே மாரி இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, முகவரியும் கண்டு கொண்டேன், கண்டு கொண்டேனோட கேரக்டர் அவங்க பண்ண 2 கேரக்டருமே ஒரே மாரி கேரக்டர். அது வந்து மியூசிக் சான்ஸ் கேட்கும். இது வந்து டைரக்டர் சான்ஸ் கேட்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து இது 2த்துக்குமே ஒரு வேரியேஷன் காமிச்சிருப்பாரு ஆக்டிங்ல. அதெல்லாம் வந்து ஒரு மாரி சூப்பரா இருக்கும். அதே மாரி கண்டு கொண்டேன், கண்டு கொண்டேன்ல பாடல்கள் எல்லாமே ஒரு மாரி பயங்கரமா இருக்கும். ராஜீவ் மேனன் டைரக்ஷன். அதே மாரி அதுல எனக்கு கண்டு கொண்டேன், கண்டு கொண்டேன் சொன்னாலே எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயம் வந்து அந்த கிளைமாக்ஸ் சீன் தான். எப்பா மனுஷன் எப்படியோ நடிச்சிருப்பாரு. வேற மாரி இருக்கும் அவரு. பேசிட்டு போகும்போது அந்த கேட்ல திறந்து திரும்பி பார்ப்பாரு. அவ்வளவுதான் இதான்டா சினிமா அப்படின்ற மாரி ஒரு விஷயம். சூப்பரா இருக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேற லெவல்ல இருக்கும் அது. அப்புறமா வந்து சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். எனக்கு தெரிஞ்சு அதுவும் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரேட்டஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் ஆஃப் அஜித் குமார் அப்படின்னு சொன்னா வாலிக்கு அப்புறம் பார்த்தா வேற லெவல்ல இருக்கும். நெறைய கெட்டப் பண்ணியிருப்பாரு. ஒரு மாரி ரொம்ப சோசியல் டிராமாவா இருக்கிற ஒரு படம். சூப்பரா இருக்கும். அதுல பயங்கரமா ஆக்ட் பண்ணியிருப்பாரு. ஒவ்வொரு வேரியேஷனும் அதே மாரி அவங்க அப்பா கேரக்டர்ல இதே கேரக்டர் இப்போ வந்து அது ட்ரோல் பீரியட். ஆனா ஆக்டிங்கா ஒரு மாரி செம்மையா இருப்பாரு. அதுக்கப்புறமா இந்த கேரக்டர் அப்புறம் வந்து அவரு இந்த கோர்ட்ல போய் பேசுற இவருக்கு பெண் கொடுத்தோர், பெண் எடுத்தோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லென்த்தி டயலாக் இருக்கும் சிங்கிள் டேக்ல. அதுவும் ஒரு மாரி பட்டைய கிளப்பியிருப்பாரு. அதே மாரி கிளைமேக்ஸ்ல வந்து அவரு அந்த வெளியில வந்து எல்லாரும் கை காட்டுறது அதெல்லாம் வந்து ஒரு மாரி செம்மையா இருக்கும். பாடல்கள் சூப்பரா இருக்கும். "மேற்கே உதிக்கும் சூரியனே" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலும் ஒரு மாரி சூப்பரா இருக்கும் பாடல். இவர்களுடைய மனைவி, தாய், தகப்பன், மாமன், மாமி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வில்லன். இந்த படமும் எனக்கு ஏதோ ஒரு மாரி பயங்கரமான எக்ஸ்பெரிமெண்டல் தான். அதுல வந்து என்ன ஒரு கேரக்டர்னா, இந்த சூப்பர் சில்ட்ரனா அந்த மாரி ஒரு டைப்ல ஹேண்டிகேப்டா ஒரு டைப்ல நடிச்சிருப்பாரு. இன்னொரு வந்து இன்னொரு கேரக்டர். ஸோ அந்த இதுல வந்து ஒரு எமோஷனலா சூப்பரா இருக்கும் அந்த படம். அவரு அந்த ஹேண்டிகேப்டா நடிக்கிறதுலாம் ஆக்சுவலா லிட்டரலா நம்புவோம். அதெல்லாம் ஒரு மாரி செம்மையா இருக்கும். சூப்பரா இருக்கும். அந்த பாடல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். "அடியில காத்தடிச்சா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அது வந்து பயங்கரமா இருக்கும். எமோஷனலா சூப்பர் கனெக்ஷனா இருக்கும் அந்த படம். டோன்ட் வரி பி ஹாப்பி ஹோம்ல தான் உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்ங்க இருக்காங்களே இருக்காங்க எங்க ஹோம்கா எங்க அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும். சேம் கே.எஸ். ரவிக்குமார் இவங்க காம்பினேஷன் தான். வரலாறுல வந்து ட்ரிபிள் ரோலு. ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு ஒரு வேரியேஷன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு வந்து அந்த அப்பா கேரக்டர் ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு. சான்ஸே கிடையாது. அப்போ வந்து அவரு அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் அந்த படம் இருக்கிற டைம்ல. அப்படி இருக்கும்போது அந்த மாரி ஒரு கேரக்டர தொடர்றதுக்கே ஒரு தைரியம் வேணும். எனக்கு தெரிஞ்சு அவரு ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க அந்த மாரி ஒரு படம் வந்து அதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்களான்னு கூட எனக்கு தெரியல. கமலே பண்ணியிருக்காரான்னு கூட எனக்கு மேபி தெரியல. ஏன்னா வெளியூர்ல, வெளிநாட்டுல, வெளி படத்துல அதாவது வெளி லாங்குவேஜ் படத்துல வந்து பண்ணியிருக்கலாம் மேபி. ஆனா அஜித் பண்ணாரு ஒரு மாரி சூப்பரா பண்ணியிருப்பாரு. அது அவரு டான்ஸ் ஆடுற விதம், நடந்து போற விதம், அது அவரோட ரியாக்ஷன் அது நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்ற அந்த ஒரு இயலாமையான ஒரு விஷயம் அதெல்லாம் ஒரு செம்மையா பண்ணியிருப்பாரு. சூப்பரா இருக்கும் வரலாறு. பாடல்கள் பயங்கரமா இருக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு மாரி செம்மையா இருக்கும். இன்னொன்னு வந்து இன்னொரு வில்லன் கேரக்டர்ல வந்து ஒரு விஷயம் இருக்கும். அந்த கேரக்டர் ஒரு மாரி சூப்பரா நடிச்சிருப்பாரு. அம்மா, அழாதம்மா. நான் தான் சொன்னேனே, வேண்டாம் வேண்டான்னு. அதுக்கப்புறமா ஒன் ஆஃப் த மோஸ்ட் கிரேட்டஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் ஆஃப் அஜித் குமார்னா மங்காத்தா. நீங்க யோசிச்சு பாருங்க 50வது படத்துல நான் வில்லன்டா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி நடிக்குது. அத வந்து நம்மள புடிக்க வைக்கிற ஒரு விஷயம்னு சொல்லிட்டு ஒரு மாரி செம்மையா இருக்கும் மங்காத்தா. மங்காத்தாவ பத்தி நெறைய பேசலாம் மேபி. மங்காத்தா படத்த பத்தி சூப்பரா பேசலாம். தமிழ் சினிமாவுக்கு புது ஸ்கிரீன் பிளே, புது பேட்டர்னான ஒரு படம், எய்ஸ்ட் படம் அதெல்லாம் பண்ணது வந்து விக்கி தான். இப்ப கோட்ல என்ன பண்ணியிருக்காரு, "டேய் இப்ப ஏன்டா அங்க போற?" சாரி. அதனால மங்காத்தாவும் ஒரு மாரி பயங்கரமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து திஸ் இஸ் மை கேம். இதை எங்க ஆரம்பிக்கணும், எப்ப ஆரம்பிக்கணும், எப்ப முடிக்கணுங்கிறத நான் தான்டா சொல்ல. பில்லா 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு. அந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப அண்டர் ரேட்டடான ஒரு படம். அந்த படத்த நீங்க கன்ஃபார்ம் போய் பார்க்கணும். ஒரு மாரி செம்மையா இருக்கும் படம். ஒரு மாரி பில்லா எப்படி உருவாகி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்ன்ல பண்ணியிருப்பாங்க. அது வந்து செம்மையா இருக்கும். பில்லா 2 மோஸ்ட் அண்டர் ரேட்டட் மஸ்ட் வாட்ச். பவரும் தைரியமும் மட்டும் வச்சுக்கிட்டு இந்த பிஸ்னஸை பண்ணிட முடியாது. அதுக்கு மேலேயும் சில தகுதிகள் வேணும். அடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, "என்னை அறிந்தால்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு. இந்த படம் மேக்ஸிமம் மோஸ்ட்லி எல்லாருமே தெரியும். அதுவும் வந்து
ஒரு நல்ல எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு அட்டம் தான். ஒரு வேட்டையாடு விளையாடோட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் மாதிரி தான் பண்ணியிருப்பாரு ஜிவிஎம். ஆனா அதுல வந்து அஜித் சூட் ஆகிற ஒரு விஷயம் செம்ம கியூட்டா இருப்பாரு அந்த படத்துல. எனக்கு தெரிஞ்சு அஜித் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப கியூட்டா சாமா காமிச்சது வந்து ஜிவிஎம் தான் நினைக்கிறேன். என்னைய இருந்தால் ஒரு மாதிரி செம்மையா இருக்கும் அந்த படமும். உதாரு உதாரு காட்டாத உதாரு. எல்லாமே இனிமே நல்லா தான் நடக்கும். அதுக்கப்புறம் வந்தா நேர்கொண்ட பார்வை. நீங்க யோசிச்சு பாருங்க, இப்போ அவரு சூஸ் பண்ற எப்படி சூஸ் பண்ணாலும் நாங்க பண்ணுவோம். ஆனா நேர்கொண்ட பார்வை மாதிரி ஒரு படத்த பிங்க் படத்தோட ரீமேக் தான் அந்த படம். ஹிந்தியில வந்த படம். ஆனா அத வந்து அவருக்கு பெருசாலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அண்டர் பிளே பண்ணி அந்த கோர்ட் சீன்லாம் செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த படம் தான் நேர்கொண்ட பார்வை. அந்த கோர்ட் சீன்லாம் அவரு வந்து நடிச்ச ஒரு விதம் வந்து அவருக்கு டக்குன்னு டெம்பர் ஆகிற ஒரு விஷயத்த வந்து ஹேண்டில் பண்ண ஒரு விஷயம்லாம் வந்து செம்மையா இருக்கும் அந்த படமும். சரி, நேர்கொண்ட பார்வையும் பயங்கரமான ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு அட்டெம்ப்ட் தான். No, you're lying. You're lying. You're lying. Just answer my question. அதுக்கப்புறம் வந்து இப்போ மகிழ் திருமேனியோட ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் வந்து குட் பேட் அக்னி. எனக்கு தெரிஞ்சு குட் பேட் அக்னி வந்து ஒரு பக்கா கமர்ஷியலான ஒரு படம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா ஆதித்ய ரவிச்சந்திரா அப்படின்னாலே அவர் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, நான் வந்து கமர்ஷியல் படத்தோட விரும்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட ஐடியால் கூட ஒரு படம் பண்ணும்போது அது கன்ஃபார்ம் கமர்ஷியல் தான் இருக்கும். ஆனா இந்த பக்கம் மகிழ் திருமேனின்னு பார்த்தா அது வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு விஷயத்தை தொடர்பு தான் மகிழ் திருமேனி. அதை அஜித் குமாரை வச்சுட்டு பண்ணும்போதுன்னும் போது எனக்கு தெரிஞ்ச ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அவரால் எது வேணா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து அவருக்கும் தெரியுன்றதால. ஸோ வெயிட்டட் ஃபார் மகிழ் திருமேனி விடாமுயற்சி. இல்லை அது பேர் மகிழ் திருமேனி சொல்கிறேன், விடாமுயற்சி படத்துக்கு தான் வெயிட் பண்ணுறேன். குட் பேட் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் பிளாக் பஸ்டர் ஆகும். ஏன்னா அவர் ஆதித்ய ரவிச்சந்தர் வந்து அவரோட ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்றது வந்து ஒரு விஷயம் இருக்குன்ற மாதிரி எனக்கும் தோணுது. ஸோ இதெல்லாம் தான் அஜித் குமார் பண்ண எக்ஸ்பெரிமெண்டல். நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் நீங்கள் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அப்படி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.